எழுதிக்கங்க. ரெஸ்பெக்டட் சார். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. சார், நாங்க ஒரு பெரிய அநாத விடுதி நடத்துறோம். அதுல 500க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க. எங்களுக்கு நிறைய பேரு அவங்களால உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. ஐயாவை பத்தி வெளியில ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம். அதான் பாத்துட்டு போலான்னு வந்தோம். மேனேஜர் 25,000 rupees கொடுங்க. இந்த விடுதி கட்டி முடிச்ச உடனே திறப்பு விழாவுக்கு நீங்க தான் வரணும். ஆமாங்க. அப்ப நாங்க வரங்க. வாங்க. என்ன மிஸ்டர் ரெட்டி, ஜட்ஜ் சுந்தரபாண்டியன் டாக்டர் காணாம போன விஷயமா உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? அது சம்பந்தமா எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம். ஆனா ஆதாரப்பூர்வமா எந்த தகவலும் கிடைக்கல. எனக்கு மேல இருந்து இது சம்பந்தமா அடிக்கடி ரிப்போர்ட்ஸ் வருது. அதனால பெண்களை கடத்துற கோஷ்டிய உடனே அரெஸ்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. சார், நாங்க தீவிரமா விசாரணை பண்ணி ஆளை பிடிச்சாலும் எங்களுக்கு மந்திரியை தெரியும், எம்எல்ஏ தெரியும்னு டிபார்ட்மெண்ட் வாய அடைச்சிடறாங்க. யாரா இருந்தாலும் சரி, நீங்க உங்க டியூட்டியை செய்யுங்க. எஸ் சார். ஆல் ரைட், யூ கேன் கோ. ஹலோ, யாரு? சுந்தரபாண்டியனா? ஜட் சுந்தரபாண்டியன். டேய், நான் தான் ரத்னவேல் பேசுறேன். ரத்னவேலுவா? எங்க இருந்தா பேசுற? மெட்ராஸ்ல இருந்தா பேசுறேன். ஃளைட் கொஞ்சம் லேட்டா போச்சு. உன்னை பார்க்கத்தான் புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சீக்கிரமா வா, நான் கோர்ட்டுக்கு போகணும். ஓகே. Hello, Ratnavelu. Welcome, welcome. How are you? Fine. Good. Come in, come in. Please sit down. Thanks. புஷ்பா, யார் வந்திருக்கா பாத்தியா? வணக்கங்க. வணக்கம்மா. வீட்டுல எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? ஒரு மாசம் ஆச்சுப்பா நான் வீட்டை விட்டு புறப்பட்டு. ஊருக்கு போனா தான் வீட்டோட நிலைமையே தெரியும். I see. லண்டன் டூரை முடிச்சுட்டு திரும்பி போகல. டெல்லி ஃபிளைட் 3 மணி நேரம் லேட்டுன்னு சொன்னாங்க. அதான் உங்களை பார்த்து போலான்ட்டு வந்தேன். சரி, சீக்கிரம் காபி கொண்டு வந்து கொடு. என்னடா டூரு? ஒண்ணும் இல்லடா, ஒரு முக்கியமான கேஸ்க்காக அனுப்பிச்சு வச்சாங்க. ஆஹா. Here. உன் பொண்ணு நல்லா படிக்கிறாளா? என்னடா நான் கேட்கிறேன், பதிலே இல்ல. என்னாச்சு? ஒரு நாள் என் பொண்ணு காலேஜுக்கு போனவ திரும்பியே வரல. அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. அப்படியா? எவ்வளவோ முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஒன்னும் பயன் இல்லை. உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. மெட்ராஸ் ஐஜி நம்ம ஃப்ரெண்டு தான். டெல்லிக்கு போன உடனே போன் போட்டு பேசி அதுக்கு வேண்டியதெல்லாம் நான் செய்ய சொல்றேன். டோன்ட் வரி. டைம் ஆச்சு, நான் வரேன். ஓகே, வரேம்மா. ஐயோ ஐயோ, எங்க அம்மாவை காப்பாத்துங்கயா. எங்க அம்மாவை தவிர எனக்கு யாருமே இல்ல. உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சுடா? எங்க அம்மாவுக்கு திடீர்னு நெஞ்சு வலி. அரசாங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னா எங்க அம்மாவை உயிரோடையே பார்க்க முடியாது. பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்னா என்கிட்ட பணம் இல்லையே. கொஞ்சம் இரு. மேனேஜர் கம் இன். டேய், உங்க அம்மா உனக்கு திருப்பி கொடுத்துறேன். இனிமே நீ உங்க அம்மா கூட தான் இருப்ப. அதுக்கு நான் தான் கொடுத்து வைக்கல. அம்மா அம்மா. என்னப்பா? அடுத்த வாரம் எங்க ஸ்கூல்ல எல்லா பசங்களும் பிக்னிக் போவாங்கம்மா. அதுக்கு என்னப்பா செய்யணும்? 200 ரூபாய் பணம் வேணும். மத்தவங்க மாதிரி கௌரவத்துக்காக இப்ப நாம வாழ முடியாது. உங்க அப்பா நம்மளை எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப இருக்கிறது இந்த தோடு ஒண்ணுதான். அதை வச்சு உனக்கு பணம் தரேன்.
உனக்கு இல்லாதா? போயிட்டு வா. மேனேஜர், இந்தியாவிலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ ராமச்சந்திர மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். இந்த பையனோட அம்மா அங்க அட்மிட் பண்ணுங்க. செலவு பத்தி கவலைப்படாதீங்க. பாப்பா. மெட்ராஸ் ஜட்ஜ் சுந்தரபாண்டியன் டாக்டர் காணாம போனதை பத்தி ரிப்போர்ட் வந்திருக்கா? எஸ் சார். அது சம்பந்தமா ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? நீங்க வந்த உடனே கன்சல்ட் பண்ணி மேற்கொண்டு ஆக்ஷன் எடுக்கலாம்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம டிபார்ட்மெண்ட்ல உள்ள முக்கியமான 2 பேரை உடனே அனுப்புங்க. அவங்க கிட்ட இருந்து அடிக்கடி மேட்டரை கேதர் பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ் சார். எனி இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ்? நோ சார். ஓகே, நீங்க போகலாம். ஹலோ, ஐஜி ஹியர். ஹலோ, நான் தான் ரத்னவேலு, டெல்லியில இருந்து பேசுறேன். ரத்னவேலுவா? ஹவ் ஆர் யூ? ஐ ஆம் ஃபைன். என்ன விஷயம்? மெட்ராஸ் ஜட்ஜ் சுந்தரபாண்டியன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவர் டாக்டர் காணாம போன ரிப்போர்ட்டை பார்த்தேன். அதை கொஞ்சம் சீரியஸா நடவடிக்கை எடுத்து சீக்கிரமா கண்டுபிடிங்க. கண்டிப்பா செய்யறேன் சார். ஷூர். எஸ். ஓகே, தேங்க்ஸ். Hey, யார் நீ? சுடுங்க, சுடுங்க, சுடுங்க. ஏங்க எப்பவுமே போன் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவீங்க, இன்னைக்கு என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ஏன் டார்லிங், நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு பேசாம இருந்துட்டு இருக்கீங்க. என்ன டார்லிங், என் மேல கோவமா? நீ எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்கு சும்மா நடிச்ச, அவ்வளவுதான். கான்ஸ்டபிள் சார், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். நீ வா. இது எப்படி நடந்துச்சு? நான் உள்ள வேலையா இருந்தேன். தமான்னு சத்தம் கேட்டது. ஓடி வந்து பார்த்தா ஐயா ரத்த வெள்ளத்துல செத்து கிடந்தாருங்க. உடனே போன் பண்ணேன். அப்படியா? நீ எத்தனை வருஷமா வேலை பாக்குற? 10 வருஷமா வேலை செய்யறேங்க. சரி வா.